ஓம் விநாயக பெருமகனை போற்றி போற்றி போற்றி. எங்கள் குலதெய்வம் ஓம் ஐயனாரப்பனை போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் குலதெய்வ கலச வழிபாடு வீட்டில் எவ்வாறு செய்வது என்பது பற்றி உங்களுக்கு கூற இருக்கின்றேன். குலதெய்வ கலச வழிபாட்டை வீட்டில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் துவங்கலாம். ஏன் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் என்று கூறுகிறேன் என்றால், அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆன்மீக சக்தியும் இறையாற்றலும் மிகுதியாக நிரம்ப பெற்றிருக்கும். அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செம்பு, வெள்ளி அல்லது பித்தளை கலசத்தில் சுத்தமான தூய நீரை நிரப்பிக்கொள்ளுங்கள். நீரை நிரப்பும் பொழுது புனித நதிகளின் பெயர்களை கூறிக்கொண்டே நிரப்ப வேண்டும். கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று புண்ணிய நதிகளின் பெயர்களை கூறிக்கொண்டே கலசத்தில் நீரை நிரப்ப வேண்டும். அந்த நீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், பன்னீர் இருந்தால் சிறிதளவு பன்னீர் இட வேண்டும். இவ்வாறு 2 கலசங்களில் நீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஒரு கலசம் நாம் விநாயகர் பூஜை செய்வதற்காகவும், இன்னொரு கலசம் நமது குலதெய்வ பூஜை செய்வதற்காகவும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த கலசத்தை சுற்றி மஞ்சள், சந்தனம், குங்குமம், திருநீர் அல்லது திருமண் இட்டு வாசனை நிரம்பிய மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். விநாயகருக்காக நாம் வைத்திருக்கும் கலசத்தில் அருகம்புல்லாலும் அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும். கலசத்தின் மேல் தேங்காய், மாவிலை, நம்மால் இயன்றால் தர்பைப்புல் என்று கிடைக்கும், கடைகளிலும் கிடைக்கும், சிலருக்கு வீட்டின் அருகாமையிலும் கிடைக்கும். அந்த தர்பைப்புல் சிறிதளவு சொருகலாம். இந்த 2 கலசத்தையும் ஒரு தாம்பாளம் அல்லது வாழை இலை இவற்றில் மஞ்சள் கலந்த அரிசியை பரப்பி வெற்றிலை வைத்து அதன் மேல் இந்த 2 கலசங்களையும் வைக்க வேண்டும். இப்பொழுது 2 கலசங்களும், ஒன்று விநாயகருக்காகவும் ஒன்று நம் குலதெய்வத்திற்காகவும் நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது வீட்டில் இருக்கும் காமாட்சி அகல் விளக்கை ஏற்றி நம்ம இப்போ காமாட்சி விளக்கு ஏற்றிருக்கோம் வீட்டில், அந்த காமாட்சி விளக்கை ஏற்றணும். காமாட்சி விளக்கு ஏற்றி முடித்த பின்னர் 2 அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். மண்ணாலான 2 அகல் விளக்கு, ஒன்று விநாயக கலசத்திற்காகவும் இன்னொன்று குலதெய்வ கலசத்திற்காகவும். ஒரு முக தீபமோ அப்படி பஞ்சமுக தீபம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு. பஞ்சமுக தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம். அல்லது உங்களிடம் 2 பித்தளை விளக்குகள் ஏற்ற முடிந்தால் 2 பித்தளை விளக்குகளையும் ஏற்றலாம். பஞ்சமுக தீபம் மிகவும் சிறப்பு. எத்துணை விளக்குகள் ஏற்றினாலும் அத்துணை சிறப்புகள். உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு ஏற்றலாம். பொதுவாக காமாட்சி விளக்கு 2 அகல் விளக்கு போதும். அதற்கு மேல் எவ்வளவு விளக்குகள் ஏற்ற முடியுமோ நீங்கள் ஏற்றலாம். சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெயால் ஏற்றலாம். இப்பொழுது விநாயகருக்காக நாம் வைத்திருக்கும் கலசத்தை நோக்கி நன்றாக விநாயகரை பிரார்த்தனை செய்து, விநாயகரிடம் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும்
வைக்க வேண்டும். அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நன்றாக விநாயகரிடம் பிரார்த்தனை செய்து, நான் இவ்வாறு எனது குலதெய்வ பூஜையை உங்களின் அருளாசியை பெற்று துவங்க இருக்கின்றேன். எனக்காக தாங்கள் இந்த கலசத்தில் எழுந்தருளி எனக்கு அருள் புரிய வேண்டுகின்றேன் என்று விநாயகப் பெருமானை பணிவுடன் வேண்ட வேண்டும். அவ்வாறு வேண்டி விநாயகர் அப்பொழுது அந்த கலசத்தில் உங்களுடைய வழிபாட்டிற்காக எழுந்தருள்வார். அப்பொழுது உங்களுக்கு தெரிந்த எளிய விநாயகர் ஸ்லோகங்களை கூறலாம். அப்படி உங்களுக்கு ஸ்லோகங்கள் எதுவும் தெரியவில்லை என்றால், ஓம் விநாயக பெருமகனே போற்றி 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 என்று கூறலாம். அப்படி கூறிக்கொண்டே தீப தூப ஆராதனைகள், மலர்களால் அர்ச்சனை, அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து கொண்டே எளிய விநாயகர் ஸ்லோகங்களையும் விநாயகர் போற்றிகளையும் கூற வேண்டும். உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை கூறலாம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று கூறி உங்களது கோரிக்கைகளுடன் விநாயகரின் பாதங்களில் சரணாகதி அடையுங்கள். பின்னர் விநாயகர் அகவல் என்று கூறக்கூடிய சீதக்கலப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு பழ இசை பாட என்று துவங்கும் விநாயகர் அகவலை பாராயணம் செய்யுங்கள். அது ஒரு 20 வரிகள் தான் இருக்கும். மிகவும் சக்தி வாய்ந்தது. என்ன கோரிக்கைகள் வைக்கின்றீர்களோ அந்த கோரிக்கைகளை அந்த நொடிப்பொழுதே நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி மிகுந்த ஒரு பாடல் வரிகள்தான் விநாயகர் அகவல். அந்த விநாயகர் அகவலை மிகுந்த பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். இவ்வாறு பாராயணம் செய்து விநாயகப் பெருமானை பூஜித்து ஆராதித்து அவருக்கு வெற்றிலை பாக்கு, 1 ரூபாய் நாணயம், 2 வாழைப்பழம், 1 எலும்பிச்சம்பழம், இதனை உத்தரணியில் நீர் விட்டு நைவேத்தியமாக செய்யுங்கள். இப்பொழுது நாம் விநாயகரை வணங்கி முடித்து விட்டோம். பின்னர் குலதெய்வ கலசத்திற்கு வாசனை மிகுந்த மலர்கள், மஞ்சள், குங்குமம் இவற்றால் அர்ச்சனை செய்து உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக பிரார்த்தனை செய்து, நான் குலதெய்வ கலச பூஜை செய்ய இருக்கின்றேன், எனக்காக எனது வீட்டில் இந்த குலதெய்வத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டுகின்றேன் என்று உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டுங்கள். பின்னர் நன்றாக வாசனை நிறைந்த மலர்கள், மஞ்சள், குங்குமம் இவற்றால் அர்ச்சனை செய்தபடி உங்களது குலதெய்வத்தின் திருநாமத்தை 108 முறை கூறிக்கொண்டே அர்ச்சனை செய்யுங்கள். என்னுடைய குலதெய்வம் ஐயனாரப்பன் என்றால் ஓம் ஐயனாரப்பனே போற்றி 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 என்று நான் கூறுவேன். ஓம் ஐயனாரப்பனே போற்றி போற்றி போற்றி, ஓம் ஐயனாரப்பனே போற்றி 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 என்று 108 முறை நான் கூறுவேன். உங்களுடைய குலதெய்வம் காமாட்சி அம்மன் என்றால் ஓம் காமாட்சி அம்மனே போற்றி போற்றி போற்றி, ஓம் காமாட்சி அம்மனே போற்றி போற்றி போற்றி. முருகப்பெருமான் உங்களுடைய குலதெய்வம் என்றால் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி 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 என்று 108 முறை கூற வேண்டும். கூறி நன்றாக தீப தூப ஆராதனை காட்டி
வெற்றிலைப்பாக்கு, மணமிக்க மலர்கள், வாழைப்பழம், ₹1 நாணயம், எலுமிச்சம்பழம் இவற்றை உத்தரணியில் நீர் விட்டு நைவேத்தியமாக உங்கள் குலதெய்வத்துக்கு செலுத்தி உங்கள் குலதெய்வத்தின் பாதார விந்தங்களில் உங்களது அனைத்து கோரிக்கைகளுடனும் சரணாகதி அடையுங்கள். இவ்வாறு இந்த அமாவாசை, பௌர்ணமி புண்ணிய காலங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் குலதெய்வ கலச வழிபாட்டை நாம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஜனன காலத்தில் அந்த நம்முடைய பெற்றோர்களும் அதற்கு முன் வாழையாக வந்த நம் முன்னோர்களும் அனைவருமே வழிபட்டு சரணாகதி அடைந்து வந்த அந்த குலதெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அத்துணை முன்னோர்களின் ஆன்மாக்களும் குளிர்ச்சியடையும். அவ்வாறு குளிர்ந்த அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு அவர்களின் ஆசியுடன் நம் குலதெய்வத்தின் விஸ்வரூப சக்தியானது வாழ்வில் நமக்கிருக்கும் அத்துணை தடைகளையும் தகர்த்தெறிந்து நம் கரம் பிடித்து நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி நம்மை வெற்றியின் உச்சத்தில் அமரச் செய்யும். அதுதான் குலதெய்வத்தின் விஸ்வரூப சக்தி. அதனால்தான் நாம் எந்த ஒரு வழிபாடோ, பூஜை புனஸ்காரங்களோ, விரதங்களோ நாம் எதனை அனுஷ்டித்தாலும் அவை அனைத்தும் முதலில் எவர் காலடியில் சென்று சேரும் என்றால், எந்த தெய்வத்திற்கான விரத முறைகளை நாம் அனுஷ்டித்தாலும் அவை அனைத்தும் முதலில் நம்முடைய குலதெய்வத்தின் பாதார விந்தங்களை அடைந்து அதன் பின்னரே அந்தந்த தெய்வங்களை சென்றடையும் என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வாறு பூஜை செய்து முடித்தவுடன் நாம் நைவேத்தியம் வைத்த அந்த எலுமிச்சை பழத்தை சர்க்கரை கலந்து பானகமாக அனைவருக்கும் கொடுத்து குடிக்கலாம். கலசத்தில் நீர் வைத்து பூஜை செய்தோம். அந்த விநாயகர் கலசத்திலும் குலதெய்வ கலசத்திலும் உள்ள நீரை வீடு முழுவதும் நன்றாக தெளிக்க வேண்டும். குறிப்பாக தலைவாசலில் நன்றாக ஊற்றி அந்த தலைவாசலில் தெளிக்க வேண்டும். அன்றைய தினம் நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும். இவ்வாறு குலதெய்வ கலச பூஜை வீட்டில் செய்வதனால் நம் குலதெய்வம் நம்மை விட்டு நீங்காமல் என்றும் நம்முடன் துணை நிற்கும். நம் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளும் குலதெய்வமும் நம் வீட்டில் நம்முடன் என்றும் வாசம் செய்யும். இது நிதர்சனமான உண்மை. இவ்வாறு இந்த குலதெய்வ கலச பூஜையை ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இறையடியார்களும் அவரவர் வீட்டில் அமாவாசை, பௌர்ணமி புண்ணிய தினங்களில், அதுவும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டுமென்று நாம் சிரம் தாழ்த்தி நான் வேண்டிக் கொள்கின்றேன். குலதெய்வம் நமக்காக 24 மணி நேரமும் இமை கொட்டாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் தெய்வம்தான் குலதெய்வம். ஆம், அவ்வாறு 24 மணி நேரமும் நமக்காக இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் அந்த குலதெய்வத்திற்கு நாம் ஒரு 2 மணி நேரம் நம்முடைய தூக்கத்தை குறைத்து கொண்டு விடியற்காலையில் முன்னதாக எழுந்து
இந்த இறை பூஜைகளை செய்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அந்த குலதெய்வம். நமக்கு எவ்வளவு பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் அந்த குலதெய்வம். கண்டிப்பாக செய்யுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த குலதெய்வ கலச பூஜையை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதை செய்ய வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். மேலும் 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 வாழ்வில் வளர்ச்சியை காண்பீர்கள். ஆம், இது நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு நல்ல பதிவை தங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த எங்கள் குலதெய்வம் ஐயனாரப்பனுக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மேலும் ஒரு பயனுள்ள ஆன்மீக குறிப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.